இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம்ல. ஆமா, சட்னி சாம்பார் வடை எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இட்லி எல்லாம் வச்சு கொண்டு வந்தாச்சு. நீ ஆள் வருமா? அண்ணா வாய் வச்சாச்சு. நீ எங்க வியாபாரம் போவோம்? அப்படி இல்ல, முத நாள்லாம் அதான் அப்படி இருக்கு. அதெல்லாம் வருவாவ, நம்பிக்கையோட இருப்போம். பாப்போம் பாப்போம், இன்னைக்கு வியாபாரம் நடக்குதான்னு பாப்போம். சரி, இப்பதானே கொண்டு வந்து வச்சிருக்கோம், வருவாவ. இந்த அத்தைக்கு இருக்க பாசிட்டிவ் சென்ஸ் கூட உங்க 2 பேருக்கும் இல்ல. நெட்டவள்ளி அத்தை போல்டு லேடி, நீங்க 2 பேரும் ஓல்டு லேடி. நீங்க பயங்காட்டி நெட்டவள்ளி அத்தையே ஒன்றும் இல்லாம ஆக்கிறீங்க. சூப்பர் ரைமிங் ஜனனி. போல்டு ஓல்டு சூப்பர். ஜனனி, உனக்கு என்ன பார்த்தா கிளவி போலையா இருக்கு? நீங்க கிளவியோ இல்லையே, நீங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வியாபாரம் ஆகாட்டா கூட கவலைப்படக்கூடாது. நம்ம கடை எப்போ இங்கதான் இருக்கும். நாளைக்காவது வியாபாரம் ஆகும். அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு கிடையாது. அவ சின்ன பொண்ணுதான், அவளுக்கு வரவு செலவெல்லாம் எங்க தெரியும்? என்னம்மா இட்லி கடையா தொடங்கிருக்கீங்க? இல்ல தாத்தா, துணி கடை. என் வள்ளி வாய வச்சிரு, சும்மா இரு. கடைக்கு வரவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறா போல இருக்கே. பின்ன என்னக்கா, இட்லி எல்லாம் இருக்கத பார்த்துட்டு இட்லி கடையா தொடங்கியிருக்கேன்னு கேட்காரு. நம்ம இன்னைக்கு தானே தொடங்கியிருக்கோம், அப்ப கேட்கதான் செய்வாங்க. அதான் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருப்போம், நம்மள்ட்ட வந்துட்டு சாப்பிட்டுட்டா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நம்ம குளிச்சுட்டு இருப்போம், நம்மள்ட்ட வந்து குளிச்சுட்டா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது சில ஆளுங்க அப்படிதான். இப்ப பாருங்க, தாத்தா வச்சே போலி பண்ணிடுறேன். தாத்தோய் என்ன சாப்பிடுதிய? 1 கிலோ கடலையும் 1 கிலோ புண்ணாக்கும். வள்ளி தாத்தாவும் திரும்பி அடிப்பாரு. வேற என்ன, இட்லி அவிச்சு வச்சுட்டு என்ன சாப்பிடுதேன்னு கேக்கா. சரி சரி விடுங்க. எத்தனை இட்லி சாப்பிடுதீங்க? 3 இட்லியும் 1 வடையும் கொஞ்சம் சாம்பார் சட்னி வச்சுதாங்க, சாப்பிட்டு பாக்கட்டு. சரி தாத்தா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். வசந்தி, ஜோசப் தாத்தா இட்லி எடுத்து கொடு. தாத்தா என்னங்க? குடுமா குடு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தாத்தா இட்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு என்ன இழுக்குதிய? ஆமா, என்ன தாத்தா, என்ன ஏதா குறையா இருக்கா? நல்லாதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் உப்பு குறைச்சலா இருக்கு. இல்ல தாத்தா, நீங்க கொஞ்சம் வயசானவர்ல, அதான் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு குறைச்சு போட்டிருக்கோம். இல்ல, நான் முதல்ல கடைக்கு வருவேன்னு ஒன்னுட்டு யாராவது சொன்னாவளா? இல்ல. அப்ப எப்படி நான் வயசானவருனால உப்பு குறைச்சு போட்டேன்னு சொல்லுங்க. இல்ல தாத்தா, உங்கள மாதிரி ஆட்கள் யாராவது வந்தா இந்த மாதிரி சட்னியில உப்பு போடாம கொடுப்போம். வேற யாராவது வந்தா உப்பு போட்டு கொடுப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, அப்ப பாட்டிக்கு ஒரு 4 இட்லி பார்சல் பண்ணுங்க. சரி தாத்தா, அப்ப எல்லாம் சேர்த்து 42 ரூபா ஆச்சு. என் கணக்குல எழுதிக்கிடுங்கம்மா, நான் பிறவு தாரேன். முத நாளே கடமா? நீங்க எனக்கு கஸ்டமர்னால ஃப்ரீயா தந்திருக்கணும். ஆனா நான் கடனா தானே வச்சுக்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தான் லாபம். ஆமாமா, கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். சரி தாத்தா, அப்ப நீங்க எங்களுக்கு ஒரு ரூபாவா தந்துட்டு போயிருங்க, கை நீட்டாமா. தாத்தா நீங்க சாப்பிட்டது பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அப்ப பாட்டி செகண்ட் கஸ்டமர் தானே, பாட்டிக்குள்ள பைசா தாங்க. புத்திசாலி பிள்ளைங்க. இல்லைன்னா உங்க கூட எல்லாம் பொழைக்க முடியுமா? பாட்டிக்கு 4 இட்லி, நம்ம 20 ரூபா. நாளைக்கு வாங்கினா தாத்தா. சரி, வாரேன். நாளைக்கு ஃப்ரீ எல்லாம் கிடையாது, பைசா தரணும். அப்ப வாரவங்க எல்லாம் கடன் வச்சு சாப்பிட்டுட்டு போயிருவாங்களா வள்ளி? இல்லக்கா இல்ல, தாத்தா அப்படின்னு எல்லாரும் அப்படி இருப்பாவளா? என்னமோ சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னாடி கடையை போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கமா நீ? என்னது கேவலப்படுத்துவோமா? பின்னது கேவலம் இல்லையா? ஐஷு, உழைச்சு சம்பாதிக்க எதுவும் கேவலம் கிடையாது. இப்படி எல்லாம் வேலை செய்தாதாமா உங்களை எல்லாம் படிக்க வைக்க முடியும். நீங்க எல்லாம் தான் எங்க அம்மாவுக்கு கெடுக்குது. என்னது, என்ன கெடுக்க அவளா? நான் அப்படி இப்படின்லாம் வேலை செய்துதான் உன்னை படிக்க வைக்கிறது, அது உனக்கு தெரியுமா? நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுங்க? அப்பா தான் இருக்காருல. இங்க பாரு, அவனுக்கு அதை என்கிட்ட பேசாத. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா போனா அப்பா எல்லாம் பாத்துக்கிட்டு வரல. இது போல இட்லி கடை சட்னி கடைன்னு தொடங்கியிருக்க. நான் இட்லி கடை தொடங்கினது அவளுக்கு பயங்கர கேவலம் ஆகி போச்சான். அவங்க அப்பையும் எங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணு கட்டிட்டு போனது அவளுக்கு கேவலம் கிடையாது. அது அவருக்கு சொந்த வாழ்க்கை. அப்படின்னா இதுவும் என் சொந்த வாழ்க்கை தான். இப்படி இப்படின்னு என்ன கேவலப்படுத்திட்டு இருந்தா நான் அப்பா கூட போயிருவேன் பாத்துக்கா. நீயும் கொஞ்ச நாளா சொல்லதான் செய்ய, ஒரு நாளும் போக மாட்டேங்க. அப்ப நான் எப்ப போவேன் நீங்க எல்லாம் காத்திருக்கீங்களா? ஆமா, அப்படிதான். உன்ன போல ஒரு தொல்லையை வீட்டுல வச்சிருக்கனால அம்மா டெய்லியும் கஷ்டப்படதான் செய்யா. நான் உன தொல்லை இல்லாமா? அவ பேசுனதுக்கு எதுக்கிட்டு என்கிட்ட வர்ற? நீ சொல்லுதானே உன் மோனும் சொல்லுதா. ஏம்மா உன்கிட்ட பேசல, நீ போ. காலையிலே வந்துட்டு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்க. ஆமா, பெரிய அம்பானி. உங்களுக்கு ஒரு கடை அம்பானி நடத்தினாதான் அது பிசினஸ். இட்லி கடை நடத்துறதெல்லாம் பிசினஸ் இல்லையா? அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன்ல, அதான் அவளுக்கு இதெல்லாம் கௌரவ குறைச்சலா தான் இருக்கும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த பெரிய பிசினஸ் மேன் எங்க அப்பா. ஓஹோ,
போட்டி நீ போட்டி. ஐயோ இந்த பிள்ளைல என் உயிரை எடுக்க தொடங்கி நான் போறேன்பா.